கூச்ச நாச்சமே கிடையாதுமா அவங்களுக்கு, எல்லாத்தையும் துறந்துட்டாங்க. புரியுதா? ஒரு எதிர்க்கட்சிகளும் மக்களும் விமர்சனம் செய்கிறார்களே, கேள்வி கேட்பார்களே, லண்டன் செல்கிறோமே, இந்தியாவில் எந்த முதல்வரும் வெளிநாடுக்கு போய் முதலீடுகளை ஈர்க்கவில்லையே, நீங்கள் மட்டும் ஏங்க சார் வெளிநாட்டுக்கு போய் முதலீடுகளை ஈர்க்கிறீங்கன்னு கேட்பாங்களே, என்ன பதில் சொன்னோன்னா அந்த கூச்ச நாச்சம் எல்லாம் துறந்து விட்டார்கள். புரிகிறதா? தமிழ்நாடு நமக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கு. இந்த முட்டாள் ஜனங்களை ஓட்டுக்கு 1000 ரூபாயோ 1500 கொடுத்து மீண்டும் வெற்றி பெற்று வரலாம் என்ற ஆணவத்தில் இவர்கள் எது வேண்டுமானாலும் செய்வார்கள். ஆட்சி முடிய இன்னும் 6 மாத காலம் இருக்கும் நேரத்தில் எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனம் முதலீடு செய்ய வரும்? கேள்விக்கெல்லாம் பட்டுன்னு பதில் சொல்றாருங்க சார். ஏற்கனவே எழுதி வச்ச பதில்களுக்கு எழுதி வைத்த கேள்விகளை கேட்க சொல்வதால் தான். எவ்வளோ யார் வேணாலும் எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லி பதில் சொல்லுங்க. சரி, கேள்வி தானே கேட்குறாங்க, எதுக்கு பேப்பர் பார்த்து படிக்கிறீங்க? மூஞ்ச பார்த்து பதில் சொல்லலாம். அந்த கேள்விகள் கூட அநேகமா வரிசையா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, திடீர்னு மாறிச்சா என்னப்பா பேப்பர் மாறிடுச்சு, இந்த மாதிரி கேள்வி கேட்குற அப்படின்ட்டு பயந்துருவாங்க. இதெல்லாம் செட்டிங் பண்ணி இது போன்ற கேள்விகளை கேட்டுட்டு அதை முடிஞ்சுட்டு நவுத்தி கூட்டிட்டு போயிடுவாங்க. ஒரு 10 பத்திரிகையாளர் சந்திப்பில் கேள்வி கேட்டாங்கன்னா பேப்பரில் படிக்கிறதுக்கு என்ன இருக்குது? புள்ளி விவரங்கள் சம்மந்தமாக ஏதாவது கேட்டாங்களா? அந்த பதிலை கூட பார்த்து தான் அவர் படிப்பார். இதில் பெருமை வேற, நான் அதிகம் பேசுபவன் அல்ல, ஒன்லி செயல் தான் அப்படின்ட்டு.